எல்லாரும் டெண்டை நல்லா இழுத்து விட்டுக்கோங்க, உள்ள தண்ணி வந்துட போகுது. எங்க வீட்டுக்காரங்க தலைப்பாக்கட்டு மண்டையும் எந்த ட்ரெண்ட்ல கிடக்காருன்னு தெரியலையே. எப்படியோ நம்ம எல்லாரும் ஒரே டெண்டுக்குள்ள வந்துட்டோம். நல்ல ஜாலியா பாட்டு பாடிட்டு விளையாடலாம்க்கா. இந்த மழை சத்தத்துல பேசுறதே கேட்க மாட்டேங்கி, உனக்கு பாட்டு படிச்சுட்டு விளையாடணுமா? ஐயோ, மழை பெஞ்சதுன்னா கரண்ட் கட் பண்ணிடுவானுங்களே, லைட் வேற எரியாது. அடியே எல்லாம் சீக்கிரம் சட்டு போட்டுன்னு தூங்குங்க. இங்க என்ன வயர் இழுத்து சுவிட்ச் போட்டா வச்சிருக்கு, கேட்டரிங்ல ஓடுது, அதெல்லாம் கரண்ட் ஓடும், லைட் எரியும், பயப்படாம தூங்குங்க. ஐயோ, கொசு வேற பொறுங்கி தள்ளுது. ராத்திரி கூட தூங்காம கிடந்து நல்ல பாட்டு படிக்கிட்டே ஜாலியா விளையாடலான்னு பார்த்தேன். இந்த தேதியில போக மழை இப்பமா பெய்யணும். அது தேதியில போறது கிடக்கட்டும், நம்ம ஒரு அவசரத்துக்கு பாத்ரூம் வந்தா கூட வெளியே போக முடியாது போலயே. ஆமாடி, பாத்ரூம் எது வந்தாலும் சரி, மழை விட்ட பிறகு வெளியே போய்க்கிடுவோம், சரியா? இப்ப யாரும் போகணும்னு நினைக்காதீங்க. 2 கதவை லேசா திறந்தா கூட போதும், அவளை தண்ணி மடமடன்னு உள்ள வந்துடும். என்னக்கா மழை இப்படி பெய்யுது? நம்ம வந்த நேரத்துக்கா இப்படி இருக்கணும்? சை, எத்தனை வருஷமா டூருக்கு போறோம், ஒரு நாள் இப்படி ஆனதே கிடையாது. நம்ம போற இடத்துல என்னைக்காவது மழை வந்திருக்கா? நல்லா ஜாலியா சுத்தி பார்த்துட்டு சூப்பரா வருவோம். இப்பதான் இப்படி பாடா படுத்துது. எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்குமா? மழை சத்தம் குறைஞ்சிட்டு பாருங்களேன். ஆமா ஆமா, மழை விட்டுட்டுன்னு நினைக்கேன். பேய் மழை மாதிரி பெஞ்சது, திடீர்னு சத்தத்தையே காணும். ஏம்மா, பேய் பேயின்னு பயம் காட்டாதீங்கம்மா, ஏற்கனவே பயந்து போய் கிடக்கேன். இந்த மழை சத்தம் வேற பயங்கரமா கேட்டுச்சு, நீ வேற பேயின்னு பயம் காட்டாத. ராதா, ரொம்ப பயந்துட்டியோ? நான் அது பயப்படுறதா? அது ஆமா ஆமா, ரிசப்ஷன்ல சோபால உட்காந்துக்கிட்டே தூங்கிட்டு இருந்தீங்கல்ல, பார்த்தோம். நீ சோபால தூங்குனது அலமேலுக்கு நல்ல வசதியா போயிட்டு, அவ நல்ல உன் பெட்ல தூங்கினாலாமே. என்ன இழுக்காம இருக்கவே மாட்டாளுங்க. மண்டை மேல சுத்திக்கிட்டு இருக்கிற ஃபேனு கலர் கலரா சுத்துது, திடீர்னு வேகமா சுத்துது, திடீர்னு நிக்கி, திடீர்னு சுத்துது. இப்படியே இருந்தா உங்களுக்கெல்லாம் எப்படிமா இருக்கும்? ஐயோ, பார்க்க ஜாலியா இருந்திருக்குமே. ஜாலியா இருக்குமா? ஒரு மனுஷி பயந்து போய் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு வெளியே ஓடி வந்து வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கெல்லாம் ஜாலியா இருக்கோ? நாங்க பேயின்னு சும்மா தான் சொன்னோம், நீ அதையே நினச்சிக்கிட்டு படுத்திருக்க, அதனால தான் அப்படி இருந்திருக்கு. உனக்கு பிறகு அந்த பெட்டில் தூங்கின அலமேலு நல்லா தானே எந்திரிச்சு வந்தாங்க, அவங்க என்ன செத்தா போயிட்டாங்க? அதானே, அந்த அலமேலு ராத்திரி பூரா அங்கே தானே தூங்குனாங்க. ஒருவேளை நம்ம போய் காலையில் பார்க்கும்போது அவங்க வாயெல்லாம் ரத்தம் கக்கி போய் கண்ணெல்லாம் வெளியே வந்து உருண்டையாக தெரிஞ்சுக்கிட்டு, பல்லெல்லாம் ஈன்னு வச்சுக்கிட்டு, கை காலெல்லாம் ஒரு கை இந்த பக்கம் ஒரு கை அந்த பக்கம்னு குவானிக்கிட்டு போய் ஈன்னு செத்து கிடந்தாங்கன்னா நம்மளுக்கு பேய் இருக்குன்னு நம்ம உறுதியாக நம்பி இருக்கலாம். இப்போ எப்படி நம்ப? அட கொடுமையே, தெரியாமல் இந்த டெண்டுக்குள்ளே வந்து படுத்துட்டோம் போலையே, நம்மளை போட்டு பாடாப்படுத்துதாளுகளே. அப்போ அலமேலு வாயில ரத்தம் கக்கி சாவலங்கிறதுனால அந்த ரூம்ல பேய் இல்லைங்கீங்களோ? ஆமாக்கா, ஒன்று அலமேலு ரத்தங்கைக்கு செத்துருக்கணும், இல்லைன்னா பேய் அடிச்ச அடியில் அலமேலோட தலை வந்து மண்ணுக்குள்ளே அப்படியே புதஞ்சு போயிருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று ஆயிருக்கணும். பில்லி சூனியம் வச்ச மாதிரி இருந்துச்சுன்னா கூட அந்த ரூமில் ஏதாவது ஒரு அடையாளம் இருந்திருக்கணும். அப்படி எதுவுமே இல்லைல்ல, அப்புறம் ஏன் பேய் இருக்குன்ட்டு கிடக்கீங்க? ஐயோ கடவுளே, சுடுகாட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்கே. ராத்திரி தூங்கும் போது நல்ல பேச்ச பேசுங்கட்டி. பிஐ பிசாசு பில்லி சூனியவனுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் இந்த வேலை தானா? பெசாட்டுக்கு தூங்குங்களேன். ஆமாடி, மழை விட்ட மாதிரி இருக்கு, அமைதியா இருக்கு பார்த்தீங்களா? பெசாட்டுக்கு அப்படியே தூங்கிருங்க. ஏக்கா, இப்போந்தாக்கா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இவ்வளோ நேரம் மழை விட்டோன்னு கூட ஒன்றும் தெரியல, இப்போ ரொம்ப அமைதியாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போந்தான் ஒரு மாதிரி பிஐ வர்ற மாதிரியே தோணுது. என்ன மிஸ்டர் அலமேலு, எந்திரிச்சு வாயை பிளந்துட்டு உட்காந்துருக்கீங்க, வாயில ஈ எதுவும் போயிட்டா? ஈ எங்க இங்க இருக்கு, கொசு தான் இருக்கு. கொசு வேணா பெயருக்கும். அப்படியா மிஸ்டர், வாய்க்குள்ள கொசு போயிட்டோ? டெண்டு லேசை திறந்து கையை நீட்டுங்க, மழை தண்ணி வரும் பார்த்தீங்களா, அது லேசை பிடிச்சி வாயை கொப்பளிங்க. ஏட்டி, மழை விட்டுட்டுட்டி. மழை விட்டுட்டுன்னா அப்ப நல்லா இருக்குமே. வெளியே போய் நான் 1 பாத்ரூம் போயிட்டு வரேன். பார்த்துடி, நீ பாட்டுக்கு வெளியே போயிடாத. 1 பாத்ரூம் வந்து அடக்கி வச்சுக்கிட்டு இரு, காலையில போய்க்கிடலாம். மழை விட்டுட்டு நீ வெளியே போனேன்னு வச்சுக்கோயேன், இந்த அமைதியா இருக்கிற நேரத்துல காட்டுக்குள்ள இருக்கிற யானை கரடி சிங்கம் புலி எல்லாம் இங்கதான் சுத்தி சுத்தி அலையும். நீ வெளியே போன நல்ல வேட்டை சிக்கி இருக்குன்னு உன்னைய பிடிச்சி தின்றும். நான் ஏமா போறேன், பெசாட்டுக்கு நான் இங்கேயே படுத்துக்கிடுதேன். இவளுக்கு கூட டூருக்கு வந்ததே தப்பா போச்சோ? டூருக்கு வந்தது தப்பு கிடையாது மிஸ்டர் அல்டாப்போ அலமேலு, எங்க கூட இந்த டெண்டில் வந்து சிக்கினது தான் தப்பு. வெளியே போய் வேற ஏதாவது டெண்டுக்குள்ள போய் படுத்துக்கிடுவோம். ஏட்டி, போன தடவை குற்றாலத்துக்கு வந்திருக்கும் போது யானை விரட்டுச்சு பாத்தியா? எப்படி இருந்துச்சு? நல்லா ஜாலியா இருந்துச்சுல்ல? ஒரு வழியா மழை பெஞ்சு உவாஞ்சிட்டுப்பா.
இப்போ தான் நிம்மதியாக இருக்கு. லேசாக வெயில் வந்துட்டு. சரி, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். காலையில் தினமும் எந்திரிச்சா நான் முதலில் போடுவது கோலம். கோலப்பொடி எங்கே இருக்கு? எங்கே நீ இருக்கே என் கோலப்பொடியே? ஐயா, இங்கே கோலப்பொடி கிடைக்காதே. எப்படி கோலம் போட? சரி, நம்ம குற்றாலத்தில் வச்சு கோலம் போட்டோம்ல, ஆற்று மண்ணில் ஒரு ஓரமா மண்ணிலே அதே மாதிரி போட்டு விட்டுருவோம். எப்படினாலும் நம்மளுக்கு கோலம் போடணும், அவ்வளோதானே. கோலப்பொடி இல்லைன்னா என்ன, அதுக்குன்னு கோலம் போடாமையே கிடக்க முடியும்? வாசல் கோலம் போட்டு நிறைஞ்சு கிடந்தாதான் நல்லா இருக்கும். அதனால இன்னைக்கு நான் கோலம் போட்டுருவேன். அதுக்கு முன்னாலே முதல்ல இந்த அடுப்பில் டீயை போட்டு விட்டுட்டு போயிடுவோம். அப்படின்னா அது பாட்டு கொதிச்சுட்டு கிடக்கும். நம்ம கோலம் போட்டு வரும்போது நல்ல டீ ரெடியாக இருக்கும். ஆமாம், டீ தூள், கரண்டி, சீனி, டம்ளரு எல்லாம் இங்கே தானே இருந்துச்சு. எல்லாம் எங்கே காணும்? மாலை எடுத்துங்கன்னு எங்கனையாவது வச்சுட்டாலோ? மாலை எங்கே வந்தா? செல்வி வச்சிருப்பாளோ? என்ன ஒன்றையுமே காணும்? இந்த கல் வச்ச அடுப்பும் ஒரு பாத்திரமும் மட்டும்தான் இருக்கு. மற்றதெல்லாம் எங்கே போயிட்டு? ஆட கொடுமையே. மாலா மாலா, இங்கே ஓடியாயே. என்னக்கா, ஏன் உயிர் போகிற மாதிரி கத்துதீங்க? கத்துதானா? இங்கே வச்சிருந்த எல்லா பொருளையும் காணும். டீ காணுமா? எங்கே போகுதுக்கா? இங்கே தான் இருக்கும். அதை வந்து யார் தூக்கிட்டு போகிறா? அடியே, சமைக்கிற பொருளை பூரா நம்ம பாட்டுக்கு வெளியே போட்டுட்டு பொறுப்பு இல்லாமல் டெண்டுக்குள்ளே போய் படுத்து தூங்கிட்டோம். அவ்வளோ மலையோட மலையை போயிட்டுன்னு நினைக்கேன். மலையோட மலையா போயிட்டா? என்ன இப்படி சொல்லுதீங்க? வேற எப்படி சொல்லணும்? என்னக்கா இப்படி பொறுப்பு இல்லாமல் சொல்லுதீங்க? காலையில் எல்லாம் சாப்பாட்டுக்கு என்ன செய்ய? நான் என்ன செய்வேன்? என்னையும் சொல்லுதே. நான் தான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணுமா? ஏன் ஒரு ஆளுக்கு தான் எங்கள் வேலையா? எல்லாரும் தானே இருக்கீங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து தானே செஞ்சுருக்கணும். ஆமாக்கா, எல்லாரும் சேர்ந்து தான் செஞ்சுருக்கணும். ராத்திரி கடைசியாக டீ போட்டு குடித்தோம். குடிச்சிட்டு இங்கே வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். மழை வந்தோன்னு ரெண்டுக்குள்ளே ஓடிட்டோம்ல. என்னடி செய்ய? இந்த ஒரு சோத்தண்டா மட்டும்தான் இருக்கு. இதை வச்சு என்ன செய்ய? ஏக்கா, மழை தண்ணி அப்படியெல்லாம் அடிச்சிட்டுலாம் போவாதுக்கா. மழை கொஞ்ச நேரம் தானே பெஞ்சுது. அதனால நம்ம போய் தேடி பார்ப்போம். இங்கனதான் எங்கனையாவது கிடக்கும். இங்கனதான் கிடக்குமா? மழை தண்ணிக்குள்ளே சிக்கி போன பொருள் எடுத்து என்ன செய்ய? அதெல்லாம் வச்சு சமையல் பண்ணலாம்க்கா. அடியே, அரிசி மூட்டையெல்லாம் அப்படியே திறந்து கிடந்தது. காய்கறி எல்லாம் அடிச்சிட்டு போயிருக்கும். ஒன்றுமே இல்லையே. சரி, டீயாவது போடுவோம். மெண்டலு, டீ போட டீ தூள், சீனி, டம்ளரு எல்லாம் இங்கே தானே கிடந்துச்சு. ஒன்றுமே இல்லையா? ஆமாடி, இப்போ என்ன செய்ய? சரி வாங்க, என்ன செய்யன்னு எல்லார்ட்டையும் போய் கேட்போம். எல்லாம் நம்மளை தான் சொல்லுவாங்க. நம்ம தான் பொறுப்பாக எடுத்து வச்சிருக்கணும். சமையல் பண்ணுற பொருளெல்லாம் ஒரு டெண்டுக்குள்ளே வச்சிருக்கணும். 2-3 டெண்டு சும்மா தான் கிடக்கு. ஏக்கா, நம்ம என்ன வேணுக்குனேவாக்கா செஞ்சோம்? நம்ம பாட்டுக்கு உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு மழை பெஞ்சோன்னு எல்லாம் ஓடி போய் டெண்டுக்குள்ளே படுக்க தான் பார்ப்போம். இந்த பாத்திரத்தெல்லாம் யார் யோசிச்சா? இப்படி மழை பெஞ்சு அடிச்சுக்கிட்டு போகும்னு எப்படி தெரியும்? மழை தண்ணியில் தான் அடிச்சிட்டு போச்சா, இல்லைன்னா யானை கரடி வந்து எதுவும் தின்னுட்டான்னு தெரியலையே. யானை கரடி வந்து சாப்பிட்ற பொருளை திங்கும். சரி, சட்டி பானையும் சேர்த்தா திங்கும். அதானடி, சட்டி பானையே திங்காது. சரி வா, நம்ம போய் எல்லார்ட்டையும் சொல்லுவோம். என்ன செய்யன்னு பார்ப்போம். டென்ஷன் ஆகாதீங்கக்கா. எப்படியும் நம்ம இப்போ காலையில் சாப்பிட்டுட்டு கீழே இறங்கி போகணுன்னு தானே பிளான் போட்டிருக்கு. அதுக்கு பதிலாக அப்படியே கீழே இறங்கி போயிட வேண்டியதான். கீழே போய் நல்ல ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிடுவோம். இருந்தாலும் காலையில் எந்திரிச்ச உடனே எல்லாருக்கும் ஒரு டீயை போட்டு கொடுத்துட்டு ஒரு உப்புமாவை கிண்டி சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு கிளம்பலான்னு பார்த்தேன். கடைசியில் இப்படி ஆயிட்டே. ஆம்பளை ஆட்கள்லாம் எந்திரிச்சு வருவாங்க, டீ இருக்கா டீ இருக்கான்னு கேட்பாங்க. நான் இப்போ என்ன சொல்ல? டீ எல்லாம் கிடையாது. டீ போடுற அண்டா வேணா இருக்கு. அதில் தண்ணி ஊற்றி சுட வச்சு குடிங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு இறங்கி போயிடுவோம். ஏம்மா, தூங்கி முழிச்சிட்டிங்களாம்மா? ராத்திரி மழை வந்துட்டுன்னு நல்ல பாட்டு கச்சேரி நடத்திக்கிட்டு இருந்தீங்க. மழை வந்து கெடுத்து விட்டுட்டோ? அதெல்லாம் பரவாயில்ல அண்ணாச்சி. சரிம்மா, நான் பல்ல தேய்ச்சிட்டு வாரேன். கொஞ்சம் டீ இருந்தால் போட்டு வைங்கன்னு. காலையில் எந்திரிச்சோன்னு டீ குடிச்சாதான் நம்மளுக்கு அடுத்த வேலை ஓடும். ஓட வேண்டாம் அண்ணாச்சி, உங்கள் வேலையை அப்படியே நிறுத்தி வைங்க. ஏம்மா, டீ குடிச்சாதாம்மா பாத்ரூம் போக முடியும். வேண்டாம் அண்ணாச்சி, அவசரப்பட்டு பாத்ரூம்லாம் போக வேண்டாம். நம்ம கீழே போய் பாத்ரூம் போய்க்கிடுவோம். ஏம்மா, என்னம்மா சொல்லுதீங்க? எதுக்கு இப்போ மூஞ்ச தூக்கி வச்சுட்டு எல்லாரும் இங்கே வந்து நிற்கீங்க? என்னாச்சு? நான் எப்படி சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன். போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. என்னம்மா போச்சு? சோத்தண்டாவை தவிர மற்ற எல்லாம் போச்சு. எங்கே போச்சுமா? மழையோட மழையா போயிட்டு என்னாச்சு? எல்லா பொருளையும் மழை தண்ணி அடிச்சுக்கிட்டு போயிட்டு. பயிறு பசிக்க என்னாச்சு? சோறு வேணும். என்னம்மா சொல்லுதீங்க? சாப்பிட்ற பொருள் எல்லாம் மழை தண்ணியில் அடிச்சிட்டு போயிட்டுன்னு சொல்லுதீங்களா?
ஆமாண்ணாச்சி, எங்களை மன்னிச்சிருங்க. ராத்திரி டீ போட்டு கொடுத்தல எல்லாருக்கும், அப்படியே அங்கே வச்சுட்டு நாங்கள் பாட்டுக்கு உட்காந்து பாட்டு கச்சேரி நடத்திக்கிட்டு இருந்தோமா. திடீர்னு மழை வந்தோடனே எல்லாரும் டெண்டுக்குள்ளே ஓடிட்டோம். எல்லாம் இந்த சாப்பிட்ற பொருள் சாப்பாட்டு பாத்திரத்தெல்லாம் மறந்தே போயிட்டோம்னாச்சி. எல்லாம் போட்டது போட்டபடியே கிடந்துச்சு. அடுப்பு மேலே இருந்த சோத்தண்டாவை தவிர மற்ற எல்லாத்தையும் மழை தண்ணி அடிச்சுக்கிட்டு போயிட்டேன்னாச்சி. சரி சரி, பதட்டப்படாதீங்கம்மா. இந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யன்னு நம்ம யோசிக்கணும், சரியா? இப்போ யோசிச்சு என்ன செய்ய? அதான் போனது போயிட்டுல்ல. சரிம்மா, நம்ம கீழே தானே இறங்க போகிறோம். அப்படியே எல்லார்ட்டையும் சொல்லி மெதுவாக கூட்டிகிட்டு போயிடுவோம். அண்ணாச்சி, தப்பு எங்கள் மேலே தான் அண்ணாச்சி, எங்களை மன்னிச்சிருங்க. ஏம்மா, திடீர்னு மழை பெஞ்சதுக்கு யாருமா பொறுப்பாக முடியும்? எல்லாம் மழை பெஞ்சா மழை தண்ணியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு டெண்டுக்குள்ளே ஓடணும். அது எல்லாரும் தானே செஞ்சோம். அப்போ உங்கள் மேலே மட்டும் நீங்கள் எதுக்கு பழைய தூக்கி போட்டுக்கிடுதீங்க? உங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது. நீங்கள் போய் எல்லாரும் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருங்க. நான் போய் அடுத்து என்ன செய்யணும்னு பார்த்துட்டு வாரேன். பார்க்குறதோட பார்க்குறத அப்படியே கொஞ்சம் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க தலைவரே. பண்ணுதேம்மா, பண்ணுதேன். ஏதாட்டும் ஏற்பாடு பண்ணுதேன். நீங்கள் போங்க. என்னடி இது, இந்த மனசை இவ்வளோ அமைதியாக அன்பா பேசுதாரு, நீ சோறு சோறுன்னுக்கிட்டு இருக்க. ஏக்கா, ராத்திரி 8 மணிக்கு சாப்பிட்டோங்க்கா. இப்போ காலையில் 7 மணி ஆயிட்டு. வயிறு பசி கொலையா கொள்ளுதுக்கா. அது என்னமோ வெளி இடத்துக்கு வந்தாதான் நம்மளுக்கு வயிறு பசிக்கும். வீட்டில் இருந்தால் பசிச்சே தொலைக்காது. அடடா, இப்படி ஆயிட்டே. காலையில் எல்லாரும் சாப்பிட்ட பிறகு கிளம்பி போகலான்னு பார்த்தேன். சரி, இப்போ என்ன செய்ய? நம்ம பாட்டுக்கு எல்லாம் கீழே இறங்கிட வேண்டிதான். கீழே போய் சாப்பிட்டுக்கிடுவோம். இந்த ஆரஞ்சு மண்டையனும் கொக்கி குமார் எங்கே போயிட்டானுங்க? விடிஞ்சு சூரிய ஒளி கண்ணுக்கு நேரம் அடிக்கி இன்னும் இப்படி தூங்கிட்டு கிடக்காக. சிம்ரன் தான் தூங்குதானே, எங்கள் அம்மாவும் சேர்ந்துல தூங்குதாக. ராத்திரி மழை சத்தத்தில் தூங்கியிருக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கேன். சரி, இப்போ நல்லா தூங்கட்டும். நம்ம போய் டீயை குடிச்சிட்டு வருவோம். அட, நம்ம லட்சுமி அக்காவே வந்துட்டாங்க. அவங்ககிட்டயே கேட்போம். லட்சுமி அக்கா, என்னப்பா தம்பி, சௌக்கியமா இருக்கியா? சௌக்கியமா இருக்கியாவா? ஆமாப்பா, நல்லா இருக்கியாப்பா? ஏக்கா, நான் நல்லா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும். டீ எங்கே இருக்கு? டீயா? ஆமாக்கா, எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. நானே போய் ஊற்றி குடிச்சிக்கிடுதேன். டீ எங்க இருக்கு? அதை தான்க்கா நானும் கேட்கேன். டீ எங்கே இருக்கு? டீ எங்கப்பா இருக்கு? ஏக்கா, காலங்காத்தாலே விளையாடாதீங்கக்கா. டீ எங்கே இருக்குன்னு சொல்லுங்க. டீ எங்கப்பா இருக்கு? நானே போய் கண்டுபிடிச்சிக்கிடுதேன். தேடினா மட்டும் கிடைச்சிருமாக்கும். டீ போட்டா தானே டீ இருக்கும். டீ போடவே இல்லையா? அதான் போயிட்டே, ஒன்றும் கிடையாது. ஒரு அண்டாவை தவிர மற்ற எல்லாம் மலையோட மலையை அடிச்சுக்கிட்டு போயிட்டு. இப்போ சோறும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஐயையோ, எல்லாமே போயிட்டா? இப்போ நான் என்ன கன்னடத்துலையாப்பா சொல்லுதேன், தமிழில் தானேப்பா சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி இருங்க, நான் போய் தலைவரை பார்த்துட்டு வாரேன். அவருக்கும் டீ கிடையாதுப்பா, இப்போ தான் சொல்லிட்டு வந்தேன். சரி, நான் போய் பார்த்துக்கிடுதேங்க்கா. லட்சுமி அக்கா, என்ன காலங்காத்திலே டெண்டுக்குள்ள ஆளை காணுமேன்னு பார்த்தேன். இங்க இருந்து வரீங்க? உனக்கு விஷயம் தெரியுமாட்டி? என்னக்கா விஷயம்? நம்ம ராத்திரி மழை பெஞ்சதுன்னு எல்லாரும் டெண்டுக்குள்ள ஓடிட்டோம்ல. ஆமாக்கா, அதுக்கு என்ன? அதுக்கு பிறகு பிளா 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 பிளா. ஐயையோ, அவளை பாத்திரமும் மலையோட மலையை அடிச்சிட்டு போயிட்டா. பாத்திரம் மட்டும் கிடையாது, சாப்பிட்ற பொருள் சமைக்கிற பொருள் எல்லாம் போயிட்டு. என்னடி ஆச்சி? ஆளாளுக்கு அங்கங்கே கூட்டம் கூட்டமாக நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அத்தை பாட்டி, பிளா 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 பிளா. ஐயையோ, அப்படியா? சரி, என்ன செய்யன்னு பாப்போம். வருத்தப்பட்டு என்ன செய்ய? எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். கொஞ்சமாட்டு பொறுப்பா இருந்திருக்கணும். நீங்க என்ன செய்வீங்கக்கா? நான் தானே சமையல் பண்ணனேன், அப்ப நான் தானே பொறுப்பா இருந்திருக்கணும். நான் கூட தான் உங்களுக்கு காய்கறி எல்லாம் வெட்டி கொடுத்தேன். டீ போடும்போது கூட நின்று விறகெல்லாம் வச்சேன். அதுக்கு நானும் தானே பொறுப்பு. ஒரு பிஸ்கெட்டு பாக்கெட்டு கூட இல்லட்டி, எல்லாம் தண்ணியோட தண்ணியா போயிட்டு. ஏக்கா, அதெல்லாம் விடுங்கக்கா. நம்ம இப்ப கீழே இறங்கி போவதானே போறோம். ஆமாம் லட்சுமி, எதுக்கு வருத்தப்படுதே? வா, பைகளெல்லாம் தூக்குவோம், கீழே இறங்குறதுக்கு ரெடி ஆகும். சரி அத்தை பாட்டி, அப்படியே செய்யுவோம். ஏலே, எல்லாரையும் கீழே இறக்கி கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னா இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கீங்க. என்னெல்லாம் செய்தீங்க? சீக்கிரம் கூட்டு போங்க. மணி 8 போகுது. எல்லாம் பசி தாங்க மாட்டாங்க. ஆனாச்சு, அதில் ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை இருக்குல்ல? எல்லாரையும் கீழே கூட்டு போங்க. எப்பா, இப்போதைக்கு கீழே போக முடியாதுப்பா. ராத்திரி ரொம்ப மழை பெஞ்சு சேரும் சகதியுமா இருக்கு.
மலை மேலே நம்ம இறங்க முடியாது. எல்லாம் வயசான ஆட்களாக இருக்காங்க. வலிக்கு உளுந்தா போய் சேர வேண்டியதான். சோளமுத்தா போச்சா? கீழே இறங்க முடியாதா? ஏம்மா இருமா, ஏதாட்டும் ஒரு ஏற்பாடு பண்ணுதே. என்ன ஏற்பாடு பண்ண போறீரு? கீழே இறங்க முடியாது, வலிக்கு உழுந்து சாவணும். அதனால நம்ம இங்கேயே தான் கிடக்கணுமா? கொஞ்ச நேரம்தான். கொஞ்சம் வெயில் நல்லா சுள்ளுன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டுன்னா எல்லா இடமும் காஞ்சிரும். வெயில் அடிக்கிற மாதிரியே தெரியலையே. ஏம்மா கொஞ்ச நேரம் பதட்டப்படாமல் இருங்கம்மா, என்னை யோசிக்க விடுங்க. நெட்டக்கா ப்ளீஸ்க்கா, யார்கிட்டையும் போய் சொல்லிடாதீங்க, எல்லாரும் பயந்துட போகிறாங்க. நம்ம ஊர் ஆட்கெல்லாம் பயப்படாது, உண்மையை சொல்லிட்டோன்னா அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. நெட்டச்சி சொல்கிறது கரெக்டு தான்ப்பா. போய் சொல்லி எத்தனை நேரத்துக்கு ஏமாற்ற முடியும்? நம்ம உண்மையை சொல்லிடுவோம். சொல்லிட்டு எல்லாரையும் மெதுவாக கூட்டிகிட்டு போவோம். எல்லாம் வயசான ஆட்களா கிடக்கே. அதனால தான் பார்க்க வேண்டியிருக்கு. சின்ன பிள்ளைகள்னா பார்த்து பார்த்து மெதுவாக இறங்குங்கன்னு சொல்லிடலாம். எல்லாம் வயசான ஆட்க, நம்ம பாட்டுக்கு ரிஸ்க் எடுத்து கூட்டிகிட்டு போக முடியாது. கொஞ்ச நேரம் ஆகட்டும், இங்கேயே இருப்போம். சோத்துக்கு என்ன செய்ய? யோசிப்போம்ப்பா, கொஞ்ச நேரம் பொறுமையே இருங்க. உங்களுக்கெல்லாம் விஷயம் தெரியுமா? உனக்கு தானம்மா ஊரில் இருக்கிற எல்லா விஷயமும் முதல்ல தெரியும். என்னதுன்னு நீயே சொல்லிடு. ராத்திரி பெஞ்ச பேய் மலையில சோறு பொங்குற பாத்திரம் பண்டம் எல்லாம் போயிட்டான். எல்லாம் போயிட்டுன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் மலையோட மலையை அடிச்சுக்கிட்டு போயிட்டான். உனக்கு சோறு கிடையாதுன்னு அர்த்தம். எனக்கெல்லாம் சோறே வேண்டாம். 4 கரப்பாம்பூச்சி கிடச்சா பிடிச்சி தின்றுவேன். சை, சூப்பராக இருக்கும், நீயும் தின்னு பாரு. ஏம்மா சும்மா இருமா, கொமட்டிக்கிட்டு வாந்தி வருது. சோறு மட்டும் இல்லாம கிடையாது, நம்ம கீழேயும் இறங்க முடியாதான். மலை பாதை பூரம் சேரும் சகதியுமா கிடக்கான். போனா வலிக்கு விழுந்து போய் சேர வேண்டியதான். போச்சா, கீழேயும் இறங்க முடியாதா? கீழே இறங்கி போய் காப்பி கிப்பி குடிக்கலான்னு பார்த்தேன். யார் யாருக்கு விதி எப்படி எழுதியிருக்கோ அப்படித்தானமா நடக்கும். காப்பிக்கெல்லாமா விதியை பத்தி பேசுதீங்க? விதி இல்லாமல் ஒன்றும் நடக்காதுமா. அதுவும் சரிதான். பிற நம்ம வர நேரத்துக்கு பார்த்து கரெக்டா மழை வருது. பிற விதியை சொல்லாம என்னத்த சொல்ல? எல்லாம் நம்ம தலையெழுத்து அப்படி இருக்கு. என் தலையெழுத்த பிரம்மனவ இடது கையால் கிறுக்கிட்டா. இடது கையால கிறுக்கினானோ இல்லைன்னா இவளுக்கு எதுக்கு தலையெழுத்து வேஸ்டா எழுதிக்கிட்டுன்னு பேப்பரை கழிச்சு தூர போட்டானோ தெரியல. பட்டு இப்போதைக்கு நம்ம கீழே போக முடியாதான். ஆமாங்க, இவளுக்கு பேசுதல்கள்ல காதுல நல்லா கேக்கு. அப்படியே கீழே இறங்கும் போது நான் வலிக்கு கிளிக்கு உளுந்து செத்துட்டேன்னா நீ கவலைப்படாத என்ன. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்லை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பட்டு. ஏங்க நான் இருக்கும்போது நீங்க பயப்படக்கூடாதுங்க. நான் செத்துட்டா பிள்ளைகள் கூட வரமாட்டானுங்க என்ன. ஏங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கீர்க்கச்சி, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நான் ஒரு இரும்பு மனுஷன், நான் எப்படி சாவேன்? விளையாட்டுக்கு கூட அப்படி எல்லாம் சொல்லாதீங்கங்க. எனக்குன்னு இருக்கிறது நீங்க மட்டும்தான். உங்களுக்கு ஏதாவது ஆயிட்டுன்னா என்னால தாங்கவே முடியாது. அழாத பட்டு, சும்மா தான் சொன்னேன். இனிமே அந்த மாதிரி பேச மாட்டேன். சரிங்க. என்னம்மா நிலவரம் எப்படி இருக்கு? இங்கே என்ன தேர்தலாக நடக்கு? நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு. சோத்துக்கு என்ன வழிமா? சோத்துக்கு என்ன வழியா? குற்றாலத்தில் மலை மேலே ஏறி போய் யானை விரட்டி ஓடி போய் காட்டுக்குள்ளே கிடந்தோமே, அப்போ சோத்துக்கு என்ன செஞ்சோம்? அது மறந்துட்டு. அது எப்படி மறக்கும்? வர வர ஞாபகம் மறதி ஆயிட்டே போகுது. எதுவுமே ஞாபகமே இருக்க மாட்டேக்கி. வயசாயிட்டுல அப்படிதான் இருக்கும். யாரை பார்த்து வயசாயிட்டு என்ன? உங்களுக்கு தானே ஞாபகம் மறதி வருது, எங்களுக்கா வருது? குற்றாலத்தில் போய் மலை மேலே மாட்டிக்கிட்டு நம்ம என்ன செஞ்சோமோ அதைத்தான் இப்போ செய்ய போகிறோம். என்ன, அப்போ நம்ம தனியாக இருந்தோம், இப்போ ஆம்பளை ஆட்களும் கூட இருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அப்ப கீழே இறங்க முடியாதா? பாறையெல்லாம் நல்லா காயணுமா, எல்லா பாறையும் சேரும் சகதியுமா இருக்கு, நம்ம கீழே இறங்க முடியாதுல்ல. ஆமா ஆமா, கீழே இறங்கி வலிக்கு உளுந்து மண்டை தெரிச்சு சாவறதை விட இங்கேயே இருந்துடலாம். சாப்பாட்டுக்கு ஏதாட்டி ஏற்பாடு பண்ணுவோம், சரியா? வயசான ஆட்கள்லாம் கவலைப்படாதீங்க, இங்கே நிறைய மரங்கள் இருக்குது, ஏதாட்டு பழங்கள் ஏதாவது கிடைக்கும், பார்த்து பறிச்சுக்கிடுவோம். போன தடவை நம்மளுக்கு கொய்யாப்பழம் கிடைச்சதில்ல, அது மாதிரி இந்த தடவை ஏதாவது கிடைக்கும். கொய்யா பழம்லாம் பறிச்சுட்டு வந்தா எனக்கு முழுசா கொடுங்கம்மா. பாதி வெட்டிலாம் தராதீங்க, காண மடக்கி. கிடைக்கிறது எல்லாரும் பிரித்து சாப்பிடுவோம், சரியா? ஆம்பளை ஆளுக்கு மீன் பிடிக்க போயிருக்காங்க. ஆம்பளையாளுக்கு என்னத்த மீன் பிடிப்பாங்க? நம்ம வேணா போய் பிடிப்போமா?
போங்கக்கா மீன் பிடிங்க, யாருக்கு என்ன கிடைக்க வச்சு சமைச்சு சாப்பிடுவோம். சரி, வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். நான் தான் நிறைய மீன் பிடிப்பேன். உன்னை விட நான் ஒரு மீன் கூட பிடிச்சிட்டா கூட இங்கிருந்து கீழே வரைக்கும் நீ என்னைய உப்பு மூட்டை தூக்கிட்டு போகணும். பரவாயில்லையா? உப்பு மூட்டையா? என்னப்பா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். கீழே குனியுத, கையை வைக்க எடுக்க என்ன செய்யுத? என்னை தண்ணியில் கையை வைக்க முடியலண்ணே, ஐஸா இருக்கு. ஐஸா இருக்கா? ஐஸ் கட்டிக்குள்ள கையை வச்ச மாதிரி இருக்கு. 2 நிமிஷம் வச்சாலே கை விரைச்சிக்கிடுது. இதில் இறங்கி நம்ம மீன் பிடிக்கவா? வெயில் வர ஆரம்பிச்சிட்டுனே, கொஞ்சம் கொஞ்சமா குளிர் பெய்யும். இந்த பொம்பளையில சரியான ஆளுக்க, நம்மளை கொண்டு வந்து உள்ளே இறக்கி விட்டுட்டாளுக. நம்மளுக்கு தானே பசிக்கு. கீழே இறங்கி போனால் நல்ல ஹோட்டல்லையாவது சாப்பிடலாம். கீழே இறங்க முடியாதுன்னு சொன்னாங்களே, மழையெல்லாம் சேரும் சகதியுமா கிடக்காமே. இந்த குளிர் தண்ணிக்குள்ளே இறங்கி விரைச்சி சாவறதுக்கு பதிலாக மலை மேலே இறங்கிடலாம். வேண்டாம் வேண்டாம், உயிர் முக்கியம் பிகிலு. தண்ணியில் மறுபடியும் கையை வச்சு பார்ப்போம். ஐயோ கடவுளே, என்ன குளிர் குளிருது. இந்த குளிருக்குள்ளே இறங்கிய நான் மீன் பிடிக்கணும். இது எல்லாத்துக்கும் லட்சுமி தான் காரணம். அவ தான் ஒரு பொருளையும் ஒழுங்கா வைக்க மாட்டா. எதையும் எடுத்த இடத்துல வைக்க மாட்டா. அங்கனே இங்கனையும் போட்டு வச்சிருக்கா. மழை தண்ணி அரிச்சிட்டு போயிட்டு இப்போ நம்ம கடந்து இந்த குளிருக்குள்ள மீன் பிடிக்க வேண்டி இருக்கு. என்ன லட்சுமி அக்காவை குறை சொல்லாதீங்க. எல்லா பொம்பளைங்களும் தானே அங்கே இருந்தாங்க, நம்மளும் தானே இருந்தோம். மழை பெஞ்சோன்னு எல்லாரும் டெண்டுக்குள்ளே தானே ஓடணும். யாருமே அந்த பொருளை எடுத்து வைக்கணும்னு நினைக்கல. அவங்கள மட்டும் குறை சொல்லி என்ன செய்ய? நம்ம அதையே நினச்சிக்கிட்டு இருக்க முடியுமாப்பா? அப்போ அவங்க மட்டும் அதையே நினச்சிக்கிட்டு இருக்கணுமோ? அவங்களுக்கு வீட்டு வேலை செய்யறது மட்டும்தான் வேலையா? எந்த பொருளை எங்கே வைக்கணும்னு அதை மட்டுமே அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கணுமா? அவங்களும் சந்தோஷமா இருக்க தானே இங்கே வந்தாங்க. உங்கள்கிட்டலாம் பேச முடியாதுப்பா. சரி சரி, வயிறு பசிக்கு ஏதாவது மீன் மாட்டுதான்னு பார்ப்போம். வெறுங்கையை வச்சு எப்படி மீன் பிடிக்க? ஒரு தூண்டில் வலை எதுவும் இருந்தாவது பரவாயில்ல. இந்த மலை மேலே வலைக்கு எங்கே போக? சரி, ஏதாட்டு நல்ல குச்சி ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா அதை பிடிச்சி எடுத்துட்டு வந்து மீன் மேலே குத்தி பிடிப்போம். நாங்கள் போய் அதை மாதிரி ஏதாவது குச்சி கிச்சி கிடைக்கான்னு பார்த்துட்டு வரோன்னே. சரிப்பா, அது வரைக்கும் நான் இந்த வெயிலுக்குள்ளே அங்கனுக்குள்ளே உட்காந்துருக்கேன். இவ்வளோ நேரம் தண்ணிக்குள்ளே கையை வச்சு வச்சு கையெல்லாம் மரத்து போயிட்டு வெயிலுக்குள்ளே உட்காந்தாதான் சரியாக இருக்கும். வீட்டில் சோறு ஈஸியாக கிடச்சிரும், இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஆமாப்பா, அதுவும் உண்மைதான். நம்ம சம்பாதிச்சு கொடுக்க தான் செய்தோம். ஆனால் வீட்டுக்கு வந்தோன்னே காப்பி சோறு பண்டம் அது இதுன்னு நேரத்துக்கு கிடைக்கல. பொண்டாட்டி இருந்தால் தான் எல்லாம் கிடைக்கும். நீங்கள் ஏன்னா எப்போ பார்த்தாலும் உங்கள் பொண்டாட்டி ஏசிக்கிட்டே இருக்கீரு? ஏன் அளவுக்கு அவ தெளிவு கிடையாது பார்த்துக்கோ. கொஞ்சம் பொறுப்பாக இருக்க மாட்டா, அதை ஏசுதேன். ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உங்களை விட அவங்க தான் நல்ல பொறுப்பாமே. உனக்கு யாரோ தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்கப்பா. ஏங்க என்ன உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? வேற என்ன செய்யணும்? ஏங்க இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கீங்க? இங்க எத்தனை பேர் இருக்காங்க, எல்லாரும் பசியோட கிடக்காங்க. நீங்க பாட்டுக்கு இப்படி பொறுப்பு இல்லாம உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க. உள்ள இறங்கி ஒரு 4 மீனை பிடிச்சு கொடுத்தா பொரிச்சு கொடுப்போம்ல. மீனை புடின்னா கையை நீட்டிக்கிட்டு மீன் வான வந்துருமா? அது பிடிக்கிறதுக்கு ஏதாட்டும் ஒன்று வேண்டாமா? இவ்வளவு பெரிய ஆம்பளையா இருக்கீங்க, ஒரு மீனை பிடிக்க முடியல, வெக்கமில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. எங்க நீ பிடிச்சி காட்டு பார்ப்போம். ரொம்ப தான் ஓவரா பேசிக்கிட்டே போறா. ஏன் எங்களுக்கு பிடிக்க முடியாதுன்னு நினைச்சீங்களோ? மீனை பிடிச்சி காட்டு, நீ தைரியமான ஆளுதான்னு நான் ஒத்துக்கிடுதேன். ஏமா தங்கச்சி, நீ எப்படியாவது ஜெயிச்சிருமா? இவ்வளவு நேரம் உங்க வீட்டுக்காரர் உன்னை ஏசிக்கிட்டு இருந்தாரு. நீ ஜெயிச்சு காட்டி நீ ஒரு தைரியமான பொம்பளைன்னு நீ நிரூபிச்சு காட்டு. ஏசினாரோ? நான் இருக்கும்போது ஏச மாட்டாரு, நான் இல்லாத நேரத்துல என்னை ஏசிக்கிட்டு அலைவாரு. ஜெயிச்சுட்டு பேசுங்க. சரி, நீங்களா நாங்களான்னு மோதி பார்த்துருவோம். சபாஸ், சரியான போட்டி.